வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என் பெயர் கார்த்திக். தினமும் காலையில் செய்தித்தாள்களை விநியோகிக்கும் வேலை என் கல்லூரி செலவுகளுக்கு உதவியது. ஒரு நாள் மிகப்பெரிய ராஜமாளிகை போன்ற ஒரு வீட்டின் முன்பு என் சைக்கிளை நிறுத்தி கையில் இருந்த செய்தித்தாள்களை வீட்டின் இரும்பு கேட்டின் உள்ளே தூக்கி எறிந்தேன். அங்கே கிட்டத்தட்ட 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள். நான் தூக்கி எறிந்த வேகத்தை பார்த்து அவள் உடனே என்னை பார்த்து கூர்மையாக பேசினாள். செய்தித்தாள்களை இப்படி வீசி எறியலாமா? சைக்கிளிலிருந்து கீழே இறங்கி ஒரு பிளாஸ்டிக் பையில் பத்திரமாக வைத்துவிட்டு போக முடியாதா? மழைநீர் இருந்தால் செய்தித்தாள் வீணாகிவிடும் அல்லவா? அவள் குரலில் இருந்த கண்டிப்பு என்னை பேச முடியாமல் செய்தது. சரிங்க மேடம் என்ற வார்த்தைகள் மட்டுமே என் வாயிலிருந்து தண்ணீர் போல வெளிவந்தன. நான் தினமும் காலையில் செய்தித்தாள் போடுகிறேன். அதன்பின் கல்லூரிக்குச் செல்ல வேண்டும். அதனால் எனக்கு ரொம்ப அவசரம். தினமும் கிட்டத்தட்ட 200 வீடுகளுக்கு பேப்பர் போடுகிறேன். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் கீழே இறங்கி வைக்க எனக்கு நேரம் இருக்காது என்றும் விளக்கினேன். அன்று முதல் அந்த மாளிகைக்கு செய்தித்தாள் போடும்போது மட்டும் நான் சைக்கிளை நிறுத்தி கீழே இறங்கி பத்திரமாக பையினுள் வைத்துவிட்டு செல்ல ஆரம்பித்தேன். என் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் வருமானத்தில்தான் எங்கள் குடும்பம் நடந்தது. திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே சில நாட்கள் ஆட்டோ ஓட்ட முடியாமல் போனது. குடும்பச் செலவுக்கும் அப்பாவுடைய மருத்துவச் செலவுகளுக்கும் கஷ்டம் வரவே நானே சில நாட்கள் ஆட்டோ ஓட்டலாம் என்று முடிவும் செய்தேன். அன்று காலை செய்தித்தாள் விநியோகிப்பதை முடித்துவிட்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சவாரி தேடி ஒரு நிறுத்தத்தில் காத்திருந்தேன். சற்று தொலைவில் மின்னும் விலையுயர்ந்த கார் ஒன்று நின்றுவிட்டது. அதிலிருந்து ஓட்டுநரும் என்னை கண்டித்து பேசிய அந்த பெண்ணும், அவளுடைய பெயர் வைதேகி, இறங்கினார்கள். கார் பழுதாகிவிட்டிருக்கலாம் என்று நினைத்தேன். உடனே நான் அவர்கள் அருகில் சென்று, மேடம் என்ன ஆச்சு என்று கேட்டேன். வைதேகி மேடம் பதற்றத்துடன், கார் ரிப்பேர் ஆகிவிட்டது போல. எனக்கு கம்பெனியில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போகணும் என்றார். நான் உடனே, கவலைப்படாதீங்க மேடம், சம்மதம் என்றால் நான் என் ஆட்டோவில் உங்களை கொண்டு போய் விடுகிறேன் என்றேன். அவள் உடனே சம்மதம் தெரிவிக்க என் ஆட்டோவை அருகில் கொண்டு வந்தேன். அவள் ஏறி அமர்ந்ததும் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கிளம்பினேன். ஆட்டோ ஓட்டும்போதே வைதேகி மேடம் என்னை கேட்டார், உனது செய்தித்தாள் போடுவதை நிறுத்திவிட்டீர்களா? நானும் சொன்னேன், இல்லை மேடம், என் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் அவர் ஆட்டோ ஓட்ட முடியவில்லை. அதனால் அவர் குணமடையும் வரை சில நாட்கள் நான் ஆட்டோ ஓட்டி வருகிறேன். இதைக் கேட்ட அவள், நீங்கள் மிகவும் கடின உழைப்பாளி போல தெரிகிறீர்கள் என்று சொன்னாள். அந்த பாராட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. சிறிது தூரம் சென்றதும் ஆட்டோ திடீரென நின்றுவிட்டது. நான் கீழே இறங்கி பார்த்தபோது டீசல் காலியாகிவிட்டது என தெரிந்தது. என் நேரம் சரியில்லை என்று என்னை நானே நொந்து கொண்டேன். என்னாச்சு என்று கேட்ட வைதேகியிடம், டீசல் காலியாகிவிட்டது மேடம் என்றேன். அவள் சற்று ஏமாற்றமடைந்தாள். ஆனால் நான், கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி உடனடியாக என் நண்பன் ஒருவனுக்கு ஃபோன் செய்து அழைத்தேன். அவன் அருகில் வசிப்பவன். நிலைமையை விளக்கியதும் அவன் தன் பைக்கை கொண்டு வருவதாகச் சொன்னான். சில நிமிடங்களில் நண்பன் பைக்கில் வந்தான். நான் பைக்கை வாங்கிக் கொண்டேன். அவன் கிளம்பி போனான். மேடம், உங்களுக்கு தாமதமாகிறது. நான் இந்த பைக்கில் உங்களை உங்கள் அலுவலகத்தில் இறக்கி விடுகிறேன் என்றேன். இது யாருடைய பைக் என்று அவள் கேட்டதற்கு, என் நண்பனுடையது என்றேன். சரி என்று சொல்லிவிட்டு அவள் தன் ஆடையை சரிசெய்து கொண்டு இளைஞனைப் போல இரு கால்களையும் ஒருபுறம் போடாமல் 2 பக்கமும் தொங்கவிட்டு பைக்கில் பின்னால் அமர்ந்தாள். ரோடு கொஞ்சம் மோசமாயிருக்கு, பத்திரமா பிடிச்சுக்கோங்க என்றேன். அவளும், பரவாயில்லை, கவலைப்படாதே என்று பதிலளித்தாள். நான் பைக்கை ஸ்டார்ட் செய்து ஓட்டத் தொடங்கினேன். அவள் தன் கையை என் தோள் மீது வைத்தாள். அவளுடைய கை பஞ்சு போல மிகவும் மென்மையாக இருந்தது. மேடம், ரொம்ப லேட் ஆச்சுன்னா நான் ஒன்னும் வேகமா ஓட்டட்டுமா என்று கேட்டேன். சரி, ஓட்டுங்கள் என்றாள். நான் வேகத்தை அதிகப்படுத்தினேன். இப்போது அவள் தன் 2 கைகளையும் என் தோளில் வைத்தாள். எனக்கப்போது வானத்தில் மிதப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவளுடைய உடையிலிருந்த நறுமணம் காற்றில் வீசியது. இது எனக்கு சொர்க்கத்தில் இருப்பது போன்ற உணர்வை அளித்தது. என் மனதில் கற்பனைகள் சிறகடித்து பறந்தன. நிறுத்துங்கள்
நிறுத்துங்கள், என் ஆபீஸ் வந்துவிட்டது என்று வைதேகி மேடம் சொன்னார். அவள் வார்த்தைகளை கேட்டதும் நான் கற்பனை வானத்திலிருந்து கீழே இறங்கினேன். என் கனவுகள் அனைத்தும் நொடியில் நின்றன. அவள் பைக்கை நிறுத்தச் சொன்ன இடம் வைதேகி வைரத் தொழிலகத்தின் அலுவலகம். மேடம், நீங்கள் இங்கு வேலை செய்கிறீர்களா என்று கேட்டேன். அவள் சிரித்தபடியே, இல்லை, நான்தான் வைதேகி வைரத் தொழிலகத்தின் உரிமையாளர் என்றாள். இந்த வார்த்தைகள் என்னை திக்குமுக்காடு செய்தன. என் மனதில் காதல் அரும்பிய அந்த வைதேகி மேடம் எனக்கு எட்டாத உயரத்திலிருக்கும் புளிப்பான் திராட்சையைப் போல ஒருபோதும் நிறைவேறாத கனவாகத் தெரிந்தார். கேட்டை அடைந்ததும் அங்கிருந்து காவலாளி ஓடி வந்து அவளுடைய கைப்பையை வாங்கிக் கொண்டான். வைதேகி மேடம் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு சல்யூட்டையும் போட்டுக்கொண்டு உள்ளே சென்றாள். நாள் முழுவதும் ஆட்டோ ஓட்டிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் மனதிலிருந்து வைதேகி மேடம் பற்றிய எண்ணங்கள் நீங்கவே இல்லை. எனக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. திரும்ப திரும்ப அவளைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன். இரவு சாப்பிட்டு படுக்கச் சென்றேன். இரவு 2 மணி 4 மணி ஆகியும் எனக்கு தூக்கமே வரவில்லை. வைதேகி மேடமின் முகம் என் கண்களுக்குள் இருந்தது. கடைசியில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்துச் செய்தித்தாள் போட கிளம்பினேன். மற்ற எல்லா வீடுகளிலும் போட்டு முடித்த பின் அந்த பெரிய மாளிகைக்கு அருகில் வந்து சைக்கிளை நிறுத்தி கீழே இறங்கினேன். பையில் பத்திரமாக செய்தித்தாள்களை வைக்கப் போகும்போது வைதேகி மேடம் கேட்டின் அருகே வந்து நின்றார். என்னை பார்த்து மகிழ்ந்த அவள் ஒரு அழகான புன்னகை அளித்தாள். இன்று அவள் என் கையிலிருந்து செய்தித்தாள்களை வாங்கிக் கொண்டு, அட, ஒரு டீ குடிச்சிட்டு போங்களே என்றாள். நானும், மேடம் சொன்னதுக்கு நன்றி, ஆனால் இப்போது நான் டீ குடிக்க முடியாது. இன்னும் சில பேப்பர்களை போடணும். எல்லா செய்தித்தாள்களும் சரியான நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டியது முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் காலேஜுக்கு போகணும் என்றேன். அவள், அப்படியானால் நீங்கள் எப்போது டீ குடிக்க வருவீர்கள் என்று கேட்டாள். நானும், மேடம், 4 நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. அன்று நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு டீ குடிக்க வருகிறேன் என்றேன். அவளும், சரி, உங்கள் விருப்பம் என்று சொல்லி ஒரு புன்னகையை உதிர்த்தாள். நான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த வீடுகளுக்கு பேப்பர் போட ஆரம்பித்தேன். ஆனால் நான் மேகத்தில் மிதப்பதைப் போல உணர்ந்தேன். என் உணர்ச்சிகள் துள்ளி குதித்தன. வைதேகி மேடம் என்னை ஏன் வீட்டிற்கு டீ குடிக்க அழைத்தார்? அவள் என் மீது காதலில் விழுந்திருப்பாளா? என் கடின உழைப்பை பார்த்து என் மீது இரக்கம் காட்டினாளா? அல்லது எனக்கு அவள் மீது காதல் வந்தது போலவே அவளுக்கும் என் மீது காதல் வந்திருக்குமா? இப்படி பல கேள்விகள் என் மனதில் அலைமோதின. செய்தித்தாள் போடுவதை முடித்துவிட்டு வீட்டுக்குச் சென்று கல்லூரிக்கு கிளம்பினேன். கல்லூரிக்குப் பிறகு இரவு உணவு சாப்பிட்டேன். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. வைதேகி மேடமின் முகம், அந்த இனிய புன்னகை, இவையே என் கண்ணில் வந்து போயின. அவளே என்னை தேநீர் அருந்த கூப்பிட்டாள். ஆனால் நான் 4 நாட்கள் கழித்து வருவதாகச் சொல்லிவிட்டேன். என்ன அவசியம்? அடுத்த நாள் நேரம் ஒதுக்கிச் சென்றிருக்கலாமே. இந்த 4 நாட்களை எப்படி கடப்பது? இந்த இரவு எவ்வளவு நீளமாக இருக்கிறது. என்ன செய்வது? நள்ளிரவைத் தாண்டியே எனக்கு தூக்கம் வந்தது. மறுநாள் நான் எழுந்து மீண்டும் செய்தித்தாள் போட கிளம்பினேன். ஒவ்வொரு வீட்டிலும் பேப்பர் போட்டுவிட்டு அந்த மாளிகையை நெருங்க நெருங்க என் இதயத் துடிப்பு அதிகரித்தது. நான் சைக்கிளை கேட் முன்னே நிறுத்தி செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு உள்ளே வைத்தேன். ஆனால் வைதேகி மேடம் இன்று அங்கு இல்லை. எனக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. அவசரம் காரணமாக பேப்பரை வைத்துவிட்டு கிளம்பிச் சென்றேன். எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, அவள் இன்று என்னை கட்டாயம் சந்திப்பாள் என்று. ஆனால் என் விதி எனக்கு ஆதரவாக இல்லையே. அடுத்த 3 நாட்களும் நான் செய்தித்தாள் போட்டேன். ஆனால் வைதேகி மேடம் கேட்டிலில்லை. சரி, இன்று ஞாயிற்றுக்கிழமை. எல்லா கடமைகளையும் சீக்கிரம் முடித்துவிட்டேன். உற்சாகத்தின் எல்லைக்கே சென்றுவிட்டேன். என் எதிர்பார்ப்புகளுக்கும் ஆசைகளுக்கும் அளவே இல்லை. செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு மாளிகையை அடைந்தேன். கேட்டை திறந்து உள்ளே சென்று பையில் பேப்பரை வைத்தேன். இன்று முதல் முறையாக நான் கேட்டை தாண்டி வீட்டிற்குள் சென்றேன். வீட்டின் பிரதான கதவுக்கு அருகில் காவலாளி அமர்ந்திருந்தார். அவர் என்னை பார்த்து, உனக்கென்ன வேண்டும், நீ யார் என்று கேட்டார். நானும், வைதேகி மேடம் என்னை தேநீர் அருந்த வரச் சொன்னார்கள் என்றேன். உடனே அந்த காவலாளி என்னை சற்று வித்தியாசமாக பார்த்தார். என்னப்பா, நீ உனக்கென்ன பைத்தியமா? வைதேகி மேடம் எப்போ உன்னை கூப்பிட்டாங்க
என்றார். நானும் 4 நாட்களுக்கு முன்பு என்றேன். அந்த காவலாளி என்னை பார்த்து பரிதாபப்பட்டார். வைதேகி மேடம் 3 அல்லது 4 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றார். என்ன ஆச்சு அவருக்கு என்று பதறியபடி கேட்டேன். அவருடைய சிறுநீரகம். அவர் மேலும் பேச வாய்ப்பு கொடாமல் நான் உடனே அவரிடமிருந்து அந்த மருத்துவமனையின் முகவரியை கேட்டுக்கொண்டு புறப்பட்டேன். மருத்துவமனை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. நான் வரவேற்பறைக்குச் சென்று, வைதேகி மேடம் எங்கே அட்மிட் ஆகியிருக்கிறார்கள் என்று கேட்டேன். அவர்கள் எனக்கு அறை எண்ணைச் சொன்னார்கள். அந்த அறையின் வெளியே மேலாளர்கள் சிலர் நின்று கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் வைதேகி மேடமின் ஊழியர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பேசுவதை கவனித்தபோது வைதேகி மேடமின் சிறுநீரகம் பழுதடைந்து விட்டதாகவும் திடீரென உடல்நிலை மோசமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரால். சிறுநீரகம் தானம் செய்ய யாரும் கிடைக்காததால் நிலைமை கவலைக்கரமாக இருப்பதாகவும் அனைவரும் கவலையுடன் இருப்பதாகவும் புரிந்தது. அப்போது அங்கே நின்றிருந்த வைதேகி மேடமின் ஊழியர் ஒருவரிடம் சென்று, நான் என் சிறுநீரகத்தை தானம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றேன். முதலில் அவர் என்னை கவனிக்கவில்லை. ஆனால் என் வார்த்தைகள் அவர் காதில் விழுந்திருக்க வேண்டும். அவர் என்னை உற்று பார்த்தார். நீ என்ன சொன்னாய் என்று கேட்டார். நான் வைதேகி மேடத்திற்கு சிறுநீரகம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றேன். உடனே அவர் இந்த சந்தோஷமான செய்தியை அங்கிருந்த மற்ற ஊழியர்களிடம் தெரிவித்தார். அனைவரும் மகிழ்ந்தனர். அப்போது வைதேகி மேடமின் மேலாளர் ஒருவர் என்னிடம் வந்து, மேடத்திற்காக சிறுநீரகம் கொடுக்க நீங்கள் முன்வந்ததற்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு பரிசுத் தொகை வழங்கப்படும். 10 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் மேலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் தயங்காமல் கேட்கலாம் என்றார். நானும் உடனடியாக அவரிடம், ஐயா, நான் பணத்திற்காக என் சிறுநீரகத்தை கொடுக்கவில்லை, வைதேகி மேடத்திற்காகவே கொடுக்கிறேன் என்று சொல்லி பணத்தை ஏற்க மறுத்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அங்கிருந்து தலைமை மருத்துவர்கள் என்னிடம் வந்து மருத்துவ பரிசோதனையை செய்தனர். நான் சிறுநீரகம் தானம் செய்யலாம் என்று அவர்கள் பச்சை விளக்கு காட்டினார்கள். விரைவிலேயே நான் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டேன். எனக்கு சில ஊசிகள் போடப்பட்டன. சுற்றிலும் மருத்துவர்களின் சத்தங்களும் மக்களின் குரல்களும் கேட்டன. சில நிமிடங்களில் எல்லா சத்தங்களும் அடங்கின. எப்போது தூங்கிப் போனேன் என்றே தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து விழித்துப் பார்த்தபோது என் பக்கத்திலேயே வைதேகி மேடம் படுத்திருந்தார். நானும் அங்கேயே படுத்திருந்தேன். என் அடிவயிற்றில் லேசான வலி இருந்தது. நான் எழுந்ததும் மருத்துவர்கள் என் அருகில் வந்தார்கள். இன்னும் சில ஊசிகளை போட்டு சைலண்ட் ஏற்றினார்கள். தலைமை மருத்துவர் என்னை பார்த்து, உங்களுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டார். நான் தலையை மட்டும் அசைத்து லேசாக சந்தோஷமாக இருப்பதை மட்டும் காட்ட முயற்சித்தேன். வயிற்று வலியை பொருட்படுத்தவில்லை. அருகில் பார்த்தேன். வைதேகி மேடம் படுத்திருந்தார். அவள் இன்னும் மயக்க நிலையிலேயே இருப்பதாக உணர்ந்தேன். என் கபடமற்ற முகத்துடன் வைதேகி மேடமை பார்த்து கொண்டிருந்தேன். அவளுடைய முகம் பாதி மட்டுமே தெரிந்தது. கைகளில் சைலன் ஏற்றப்பட்டிருந்தது. அவளை பார்ப்பதற்காக நான் என் தலையை இடது பக்கமாக திருப்பினேன். அப்போது அங்கு வந்த ஒரு செவிலியர், ஐயா, நேராக பாருங்கள், உங்கள் தலையை அங்கும் இங்கும் அசைக்காதீர்கள், இல்லையெனில் உங்களுக்கு அதிக வலி ஏற்படும் என்றார். நான் திடுக்கிட்டு என் கனவுகளிலிருந்து நிஜ உலகிற்கு வந்தேன். 4 நாட்கள் சிகிச்சைக்குப் பிறகு நான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன். வீட்டிற்குச் செல்வதற்கு முன்பு வைதேகி மேடம் இருக்கும் அறைக்குப் போக முயன்றேன். ஆனால் உள்ளே அனுமதி இல்லை. கண்ணாடி ஜன்னல் வழியாக நான் அவளை பார்த்தேன். மருந்துகளின் தாக்கத்தால் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. பிறகு நான் வீடு திரும்பினேன். 2 மாதங்களில் எனக்கு MBA இறுதித் தேர்வு இருந்தது. அதனால் செய்தித்தாள் விநியோக வேலையிலிருந்து விடுப்பு எடுத்தேன். என் அப்பா குணமடைந்து மீண்டும் ஆட்டோ ஓட்டத் தொடங்கினார். நான் 2 மாதங்கள் வீட்டில் ஓய்வு எடுத்து நன்றாக படித்தேன். MPA இறுதித் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன். எங்கள் கல்லூரியில் நடந்த ஜோதி வைர குழும வளாகத் தேர்வில் நான் புரொடக்ஷன் மேலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனக்கு மிகவும் கவர்ச்சிகரமான சம்பளத் தொகுப்பு வழங்கப்பட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என் பெற்றோருக்கு இப்போது உதவியாக இருக்கும். நான் அம்மாவுக்கு வீட்டு வேலைக்காக ஒரு உதவியாளரை ஏற்பாடு செய்தேன். அதனால் அவர்கள் இருவரும் என் மீது மகிழ்ச்சியடைந்தனர். கம்பெனி எனக்கு தங்குவதற்கு ஒரு பிளாட்டும் வேலைக்குச் செல்ல ஒரு பெரிய 4 சக்கர காரும் கொடுத்தது.
3 மாதங்களுக்குள் நான் கம்பெனியின் அனைத்து புரொடக்ஷன் தொடர்பான வேலைகளையும் கற்றுக்கொண்டு புதிய புதிய சோதனைகளைச் செய்யத் தொடங்கினேன். கம்பெனியின் தலைமை மேலாளர்களும் என்னை ஆதரித்தனர். என் சோதனைகள் வெற்றியடைந்தன. இதன் விளைவாக அந்த ஆண்டின் இறுதியில் ஜோதி வைரக் குழுமின் மிகச்சிறந்த வியாபாரமும் நடந்தது. ஜோதி வைரக் குழுமம் வைததேகி வைரத் தொழிலகத்தை விடச் சிறிய கம்பெனி. ஆனால் இந்த ஆண்டின் இறுதியில் அவர்கள் வைதேகி தொழிலகத்தையும் மிஞ்சினார்கள். வைதேகி தொழிலகம் பெரியதாக இருந்தாலும் இந்த வருடம் அவர்களின் வியாபாரம் குறைந்து அவர்களின் ஆண்டு வருவாய் வெகுவாக பாதிக்கப்பட்டது. வைதேகி மேடம் தன் கம்பெனியில் ஒரு கூட்டத்தை கூட்டி அனைத்து மேலாளர்களையும் அழைத்தார். ஜோதி வைர தொழிலகம் மட்டும் எப்படி இவ்வளவு முன்னேறி வருகிறது? நமக்கு ஏன் அது முடியாமல் போகிறது? அந்த கம்பெனி நம்மை விட மிகவும் சிறியது. இருந்தும் இந்த வருடம் அவர்கள் நம்மை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். இது அனுமதிக்கப்படவே முடியாது. நாம் இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விவாதித்தார். அப்போது ஒரு மேலாளர், மேடம், ஜோதி தொழிலகத்தில் அமித் பாட்டில் என்ற ஒரு புதிய புரொடக்ஷன் மேலாளர் வந்துள்ளார். அவர் மிகவும் புத்திசாலி. புதிய புதிய சோதனைகளை செய்கிறார். அவரது சோதனைகள் ஒவ்வொரு முறையும் வெற்றி அடைகின்றன. அதன் காரணமாகவே சந்தையில் அவர்கள் நம்மை மிஞ்சியிருக்கிறார்கள் என்றார். வைதேகி மேடம், அப்படியா? என்றால் அந்த பெயருடைய நபரை இப்போதுதான் நான் முதன்முறையாக கேட்கிறேன் என்றார். மேலாளரும், ஆம் மேடம், அவர் புதியதாக வந்தவர் என்றார். வைதேகி மேடம், நீங்கள் அவர்களை சந்தித்தீர்களா என்று கேட்டார். மேலாளர், இல்லை மேடம், அவரை சந்திக்க அப்பாயின்ட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்றார். வைதேகி மேடமும், சரி, அப்படியானால் நீங்கள் நாளை அவரை சந்திக்க முயற்சி செய்யுங்கள். அல்லது ஒரு வேலை செய்யுங்கள். அவருக்கு ஒரு தனிப்பட்ட கடிதம் எழுதி அனுப்புங்கள். அந்த கடிதத்தில் நாளைக்கு நான் எங்கள் அலுவலகத்தில் வைத்து சந்திக்கிறேன் என்று சொல்லிச் சம்மதித்தால் 2 மடங்கு சம்பளம் கொடுத்து அவரை நம் கம்பெனியில் சேர்த்துக் கொள்வோம் என்றார். மேலாளரும், சரி மேடம், இப்போதே கடிதத்தை டைப் செய்கிறேன் என்று சொல்லி அவரது அறைக்குச் சென்றார். அமித் பாட்டு